கோயம்பேடு காய்கறி சந்தையில் விலைகள் கிடுகிடு உயர்வு கண்டுள்ளன. நேற்றைய தினம் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்று 60 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. மேலும் 1 கிலோ தக்காளி இன்று 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்றைய காய்கறி விலை நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவின் காரணமாக 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தக்காளியின் விலை என்பது 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 10 ரூபாய் அதிகரித்து 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிற மாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்தின் குறைவு காரணமாக இந்த விலையேற்றம் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தக்காளி விலை 1 கிலோ 200 ரூபாய்க்கு வரை சென்றதெல்லாம் நமக்கு நினைவு வருகிறது. இந்த நிலையில் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த வாரங்களில் 1 கிலோ பீன்ஸ் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வரத்து அதிகரித்ததன் காரணமாக 1 கிலோ பீன்ஸ் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல வரத்து குறைவின் காரணமாக இஞ்சி, குடமிளகாய் மற்றும் பூண்டின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 1 கிலோ இஞ்சி 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் அதே போல பூண்டின் விலை 1 கிலோ 330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த வரத்து அதிகரித்தால் மட்டுமே காய்கறிகளுடைய விலை என்பது குறைந்து காணப்படும் என்று அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.